தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/4/2024 வெள்ளிக்கிழமை, மகம் நட்சத்திரம், மதியம் 1:14 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யாரிடம் எதை கற்பது அப்படின்னு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒத்துக்கொள்னு சொல்லி ஒரு பழைய பாடல் உண்டு. நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழில் நம்மள்கிட்ட இருக்கணும், அப்போ தான் எதிர்காலம் நமக்கு இனிமையாக இருக்கும். இப்போ கடல்கிட்ட போகிறோம், கடல் அலை வந்துக்கிட்டே இருக்கும், திரும்ப ஓயாமல் திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்க்குற போது நமக்கு என்ன நினைப்பு வரும், என்ன இது மாதிரி வருது, திரும்ப போகுது, திரும்ப வருது, திரும்ப போகுது, எவ்வளோ முறை தான் இப்படி இந்த அலை வந்துக்கிட்டு இருக்கும்னு நம்ம நினைப்போம். அதுதான் ஒரு பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆர்ப்பரித்தே தான் அலைகடல் வந்தாலும் அந்த அலைகடல் ஓய்வதில்லைன்னு அந்த பாடலில் முடியும். அது ஓயாமல் இருக்குது. எதனாலேன்னா விடாமுயற்சியும் நமக்கு தெரிவிக்குதான். நீனும் ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா அறகுறையில் விட்டுறாத, ஓய்வு இல்லாமல் நீ உழைச்சிக்கிட்டே இரு, விடாமுயற்சி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்குங்கிறத அதை அறிவுறுத்துது. ஆக கடல்கிட்டக்கு நம்ம போய் நின்னோம்னா கடல் அலைகளிடம் எதை கற்றுக்கணும், விடாமுயற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, கடமை தவறாத யாற்றை கற்றுக்கணும் அப்படின்னா கதிரவன்கிட்ட ஒரு நாள் கூட லீவ் எடுக்கிறது இல்லை சூரியன். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ முறை பணிபுரிகிற இடத்துல லீவு போடுறோம், ஏதோ ஒரு பொய் சொல்லியும் லீவு போடுறோம், உண்மையாகவும் லீவு போடுறோம். அதனால் அந்த பணியும் பாதிக்கும், அவங்களுக்கு மனசில் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த கடமை தவறாமையை கற்றுக்கொள்ள வேண்டியது யாரிடத்துலைன்னா கதிரவனிடத்தில் கற்றுக்கணுமா. உத்வேகத்தை எதில் கற்றுக்கணும் அப்படின்னா காட்டாற்று வெள்ளத்தில் கற்றுக்கணுமா. சுறுசுறுப்பை எறும்புகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எறும்பு மாதிரி சுறுசுறுப்பு கிடையாது, அது ஊந்துக்கிட்டு போகிறது பார்த்திங்கன்னா ஒரே வரிசையாக லைனாக போகும். ஆகையினாலே சுறுசுறுப்பை கற்றுக்கொள்வது எறும்புகளிடம் கற்றுக்கொள்ளலாமா. சேமிப்பை கற்றுக்கொள்வது, ரொம்ப பேர் சம்பாதிக்கிறது செலவழிச்சிட்றான். சேமிப்பை கற்றுக்கொள்வது எதிரேன்னா தேனீக்களிடம். தேன் கூடு கட்டி மகரந்தங்கள்லேருந்து பூக்கள்லேருந்து எடுத்துக்கு அது சேமிக்குது. அதை பார்க்குற போது நம்மளும் சேமிக்கணும்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அது மாதிரி பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கேன்னா பூமாதேவியிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு இதை பார்க்கிற பொழுதும் நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்க இது போன்ற ஏதேனும் ஒரு இனிய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து என்ன பலனை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடுகின்ற நாள். இந்த திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். விரயஸ்தானத்திலே புதன் இருக்கின்றார். 3ஆம் இடத்திற்கு அதிபதி 12இல் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியில் ஒரு விரயம் ஏற்படலாம். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது. புதன், சுக்கிரன், ராகு. புது சுக்கிர யோகம் என்று இருப்பதனாலே பாக்கியங்கள் வசூலாகி பரவசப்படுத்தலாம். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கலாம். நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் நடைபெறுகிற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். வாகனங்களில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அஷ்டமத்து சனி விலகிவிட்டதே, இன்னுமா வாகனத்தால் தொல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 9ஆம் இடத்திலே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள். கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி, ஏதேனும் உடல்நிலையில் தொல்லைகள், வலிகள் வரலாம். ஆரோக்கிய தொல்லைகள் அகல வேண்டுமானால் ஆரோக்கியம் சீராக இருக்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. இன்று நிதானத்தோடு இருந்தால் நிம்மதி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அஷ்டமத்தில் செவ்வாயும் மற்றொரு புறம். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். உடன் இருப்பவர்களையும் உங்களுக்கு ஒத்துழைக்க செய்ய விடாது. அதே நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் காரியங்களில் தட்டுதல்களும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். சரி, அஷ்டமத்து சனி இப்படி இருக்கிறதே, நாம் என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். விரைவிலே குரு பேச்சு நிகழவிருக்கின்றது. குரு பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கவும். குரு பேச்சுக்கு பின்னாலே உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வருகக்கூடிய அந்த வியாழனுடைய ஆதிக்கத்தால் மிக அற்புதமான பலன்கள் நடைபெறப் போகின்றது. அதுவரை இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்று சர்வ ஏகாதசி என்பதால் பெருமாளை வழிபட்டால் பெருமைகள் சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரையாதிபதி சந்திரன் ராசியிலேயே இருக்கின்றார். விரயங்கள் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் திகைப்படைய வைக்கலாம். நண்பர்களாலும் உங்களுக்கு செலவு, இல்லத்தினராலும் செலவு, இப்படியெல்லாம் செலவுகள் அதிகம் வருகிறது என்று நினைப்பீர்கள். இருந்தாலும் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. 1/5/2024 வரை குருவின் பார்வை இருக்கிறது. பார்க்கும் குருவினாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு பொருளாதாரம் வந்துவிடும்.
செலவுக்கேற்ற வரவு வரும் நாள் என்றே சொல்லலாம். அரசு வழியில் நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால், அரசாங்க வேலைக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் அது கைகூடலாம். உத்தியோகத்திற்கு கூட உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. கன்னிராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரிவடைகின்ற நாள். இன்று நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். குரு பார்க்கவில்லையே, எப்படி கல்யாணம் முடியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிகிறது. 2ஆம் இடத்திலும் 12 அயனசயன ஸ்தானத்திலும் பதிவதனாலே எதிர்பாராத விதத்தில் சில வரன்கள், விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரலாம். அப்படி வந்தால் அதை பரிசீலனை செய்து பாருங்கள். முடிவடையக்கூடிய சூழல் உண்டு. இன்று பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைகின்ற நாள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சூரிய பலம் உங்களுக்கு 7லே இருக்கிறது. லாபாதிபதி 7ல் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறீர்களோ அந்த திட்டங்கள் வெற்றி பெறும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் குருவின் பார்வைக்கு உண்டு. எனவே அந்த அடிப்படையில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். 5ஆம் இடத்திலே புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே இன்று தொழிலிலே மிதமிஞ்சிய பொருளாதாரம், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வறட்சி மாறி வளர்ச்சி கொடுக்கின்ற நாள். இன்று வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். 10லே கேது இருப்பதனாலே தொழிலே அக்கறை அதிகம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து ஏதாவது சுயதொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு முடிவு கிடைக்கும் நாள் இந்த நாள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூசித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, 2லும் சனி இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய போனாலும் அது தீமையாகவே தெரியலாம். எனவே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அஷ்டமத்தில் கேது மற்றொரு புறம். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் கிடைக்காது. யாருக்கேனும் நீங்கள் பணிபுரிய சென்றால் அவர்கள் மூலம் ஆதாயத்தை எதிர்பார்த்தால் குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்திலும் தொல்லை. எதுவுமே அரைகுறையாகவே நிற்கலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கலாம். எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு 7லே கேது. ராசியிலேயே 4க்கு அதிபதி புதன் இருப்பதால் மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு ஒரு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறலாம். சுக்கிரபலம் உச்சமாக இருக்கின்றது. எனவே உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். அதாவது உடன்பிறப்புகள் மூலமாக உள்ள பஞ்சாயத்துக்கள், பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பழைய பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு வெற்றி கிடைக்க இன்று சர்வ ஏகாதசி என்பதனாலே விஷ்ணுவையும் இலக்குமியும் நீங்கள் அவசியம் வழிபட வேண்டும். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். லக்னத்தில் ராகு இருக்கின்றார். 7லே கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணையின் உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு இனிய பலன்கள் கிடைக்க வேண்டுமானால் பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.